உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் மிஸ்டர் தமிழ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, மாமன் சூரி 5ஆவதாக நடிக்கிற படம் தான் மாமன். அதில் 3 பயங்கர ஹிட்டு. அதில் ஒன்று ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது. அவார்டை பிளான் பண்ணி எடுத்த படம் தான் கொட்டுக்காளி. அதையும் தொடர்ந்து மாமன் சொல்கிற படம் எப்படி இருந்துச்சுன்னு அதையும் பார்த்துடலாமா? அதுக்கு தானே வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி இந்த கதை யாரோடன்னு பார்த்துடலாமா? சூரியோடது தான். உண்மையிலேயே இவர் எழுதின ஸ்டோரி மட்டும் தானா, இல்லைன்னா இவரோட கதையே படமாக எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியலை. ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு, சரி எழுதியிருக்காரு. ஸ்டோரி மட்டும்தான் சூரியோடது. திரைக்கதை வசனமெல்லாம் வெவ்வேறு ஆட்கள். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு பார்ப்போமா? சரி, இப்போ புரிஞ்சும் புரியாத மாதிரி சொல்லுறேன், கேளுங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைய எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஏன் எங்களோட பேச மாட்டேன்னு, எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு திட்டுனாலும், பேருக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்டே இருந்துட்டு எப்போடா அந்த ஃபோனை எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கதையோட ஸ்டோரியே. ஸோ அந்த ஃபோன் இருக்கிறதுல சூரியனை வச்சுட்டா, ஸோ இதுதான் ஸ்டோரி படத்தோட்டு. ஸோ சின்னதாக இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ கண் கலங்குற வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரினா நம்ம சரத்குமாரோட படம் சூரிய வம்சம் மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும் இந்த படம். ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த படத்தை பற்றி ஃபுல்லாகவே கதைச்சிட்டா இனி இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் போயிருன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பிழை இருக்கோ ஸோ அதெல்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் என்ன தவறு இருந்தாலும் திருத்திக்கிட்டு வீடியோஸை கரெக்டாக போடலாம். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் மிஸ்டர் தமிழ் 366. ஸோ அடுத்த சந்திக்கலாம். பாய்.